அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துலாங்க. ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 976 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததாக நீங்கள் பணம் அனுப்புனதுக்கு பிறகு அந்த ரெசிப்ட், அதாவது அந்த பற்றுச்சீட்டு இருக்குல்ல, அதை ஒரு நட செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 100 தினார் அனுப்புறீங்க அப்படின்னா கரெக்டாக 100 தினார் அனுப்பியிருக்காங்களா, அங்கே எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு, இன்றைக்கி என்ன ரேட்டு போகுதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், நாட்டும் நீங்கள் அனுப்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் சர்ஃபான் பிரதர் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், அவங்க 110 தினார் கொடுத்துருக்காங்க, ஆனால் அனுப்புனது 100 தினார் தான் அனுப்பியிருந்தாங்க. மறுபடியும் கேட்டதுக்கு சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனதாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் உன்னோட பணம் அனுப்பக்குள்ள உன்னோட செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அனுப்புறீங்க, யாருக்கு சரி அனுப்புறீங்க அவங்களுக்கும் கரெக்டாக நீங்கள் என்ன அமௌண்ட் அனுப்புகிறீங்களோ அதுவும் கரெக்டாக உங்களுக்கு போன மாதிரியாக இருக்கும். அடுத்ததாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துலாம் வாங்க. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 99 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 352 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 962 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 824 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள பெல்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ள தேசிய தயார்நிலை குறித்து விவாதிக்க சிவில் பாதுகாப்பு குழுவின் கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கியதாகவும், அரசு நிறுவனங்களின் அபாயங்களை எதிர்கொள்ளும் திட்டங்களை மதிப்பாய்வு செய்ததாகவும், இடைநிலை ஒருங்கிணைப்பின் அளவை மதிப்பிடுதல் மற்றும் அவசரகால அமைப்பின் தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் தளவாட ஆதரவை பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மாண்புமிகு கல்வி அமைச்சர் முன்னிலையில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு உயர்நிலை பள்ளி முடிவுகள் குவைத் தொலைக்காட்சியில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. عندنا اعلان لفرحه كبيره لكل شخص ناطر نتيجته في المرحله الثانويه. راح نعلن اسامي الاوائل على مستوى دوله الكويت بالقسم العلمي والادبي والتعليم الديني والخاص. هذه الفرحه ان شاء الله بتشوفونها على تلفزيون الكويت بنقل مباشر بحضور معالي وزير التربيه، بيكون قاعد هنا ان شاء الله وبياخذ اتصالات وبيهني وبيبارك ان شاء الله لكل الفايزين بالمراكز الاولى مثل ما تعودنا كل سنه، لكن هالسنه بتكون غير لان في مبنى مميز، مبنى وزاره التربيه بجنوب السره. هذا المبنى اللي يعتبر تحفه معماريه، وفريق مميز راح ينقل هذه الاحتفاليه ان شاء الله، فريق تلفزيون دوله الكويت، المخرج محمد بولند ومحمد الهاشمي. مساكم الله بالخير. باكر ان شاء الله نتائج الثانويه العامه بحضور معالي وزير التربيه والتعليم وعبد الرحمن الجاسر ان شاء الله مذيعنا، والله يوفقنا. محمد هاشمي. هلا والله. عبد الرحمن، الله يوفقنا ان شاء الله باكر النتائج. அதேபோல வீட்டு வசதி பராமரிப்பு தொடர்பான 1993ஆம் ஆண்டின் சட்ட எண் 47 இன் பிரிவு 29 BS இன் உரையை ரத்து செய்வதற்கான வரைவு ஆணை சட்டத்தை அமைச்சர்கள் குழு அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் சஹல் செயலி வழியாக MOG 1.7 மில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை நிறைவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் சஹல் செயலி மூலம் 1.7 மில்லியன் மின்னணு பரிவர்த்தனைகளை முடித்ததாக நீதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 40% அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல ஆஷீரா விழாக்களுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் உசைனியாவின் பாதுகாவலர்களுக்கும் முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபாவிற்கும் இடையிலேயான சந்திப்பை தொடர்ந்து பிராந்திய மட்டத்தில் வெளிப்படும் சமீபத்திய முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் ஆஷீரா விழாக்களை நிர்வகிக்கும் புதிய விதிமுறைகளை ஒரு ஒருங்கிணைப்பு குழு அறிவித்தது. மேலும் உசைனியா சடங்குகளின் தேவைகள் குறித்து அமைச்சர்
அல் யூசுப் தனது புரிதலை வெளிப்படுத்தினார். ஒப்புக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 50 பேருக்கு மேல் வருகை தராமல் வீட்டின் எல்லைக்குள் இருந்தால் வீட்டு கூடாரங்களுக்கு அனுமதியும் அடங்கும் என்று அல்ராய் செய்தி நாளிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் எனவும், மேலும் வெளிப்புற ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவது அல்லது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நிற்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒரு காலத்தில் உயிருடன் இருந்தது இப்போது உயிருடன் இல்லை. குவைத் நகரத்தின் தொலைந்து போன இரவு வாழ்க்கை பேய் நகரம் போல உயிரற்றதாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. இளம் நகராட்சி அமைச்சர் இந்த நகரத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பார். இரவில் கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் செயல்பாடு மற்றும் இயக்கத்தின் மையமாக மாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் துடிப்பான பகுதிகளை பாதுகாக்க பிற தலைநகரங்களைப் போலல்லாமல் குவைத் ஒரு காலத்தில் பழைய நகரம் என்று அழைக்கப்பட்டதை இழந்துவிட்டது. முபாரக்கியா, முர்காவ், சர்க் மற்றும் கைபுலா போன்ற இடங்கள் கடந்த காலத்தில் உயிர் மற்றும் ஆற்றலுடன் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வீட்டு ஓட்டுநரின் இரட்டை வாழ்க்கை வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான குவைத்தின் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக போதைப் பொருள் வைத்திருத்தல் மற்றும் விநியோகித்தல் குற்றச்சாட்டின் பேரில் குவைத் குடிமகனால் பணியமர்த்தப்பட்ட வீட்டு ஓட்டுநரை ஜாபரியா துப்பறிவு நபர்கள் பொது வழக்குரைஞரிடம் பரிந்துரைத்துள்ளனர். மத்திய சிறைச்சாலைக்குள் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ கடத்தல் நடவடிக்கையை தொலைதூரத்தில் திட்டமிட்டதாக நம்பப்படும் அடையாளம் தெரியாத நபரின் அடையாளத்தை கண்டறிய புலனாய்வாளர்கள் தற்போது பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதேபோல எக்ஸிட் பெர்மிட், அதாவது பயணத்திற்கு 24 மணி நேரம் முதல் 7 நாட்கள் வரை வெளியேறும் அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தை விட்டு வெளியேறும் அனுமதி சீட்டுக்கான கால அளவு குறைவாக இருப்பதால் பயணிகள் 7 நாட்களுக்கு முன்னதாகவோ அல்லது திட்டமிட்ட புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். தேவைக்கேற்ப தனிநபர் வெவ்வேறு காலங்களில் பல முறை விடுப்பு கோர அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதேபோல வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் போது புகைப்பிடிக்க வேண்டாம் எனவும் இயந்திரத்தை அணைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜகரா கவர்னரேட்டில் உள்ள அல் ஹஸ்ரில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையத்தில் 4 சக்கர வாகனம் ஒன்றுக்கு எரிபொருள் நிரப்பும் போது தீப்பிடித்ததை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வருவதை பற்றி தீயணைப்பு வீரர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் என்று அல் அன்பா செய்தி நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி ஜூன் 1ஆம் தேதி மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஜகரா தீயணைப்பு துறையைச் சேர்ந்த ஒரு குழு சில நிமிடங்களில் விரைந்து சென்று தீயை அணைத்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும், மேலும் வாகனம் மற்றும் சுற்றியுள்ள சொத்துக்களுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டதாகவும், இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வழக்கமான வாகன பராமரிப்பின் முக்கியத்துவத்தை தீயணைப்பு வீரர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குவைத் மெட்ரோ திட்ட தாமதம் புதிய விமர்சனங்களை ஈர்க்கிறது. கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜிலிப் மற்றும் ஃபர்வானியாவின் நில விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் மெட்ரோ திட்டம் மற்றும் பிற போக்குவரத்து திட்டங்களை விரைவாக செயல்படுத்துமாறு நகராட்சி மன்ற உறுப்பினர் டாக்டர் ஹசன் கமல் பொது பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா அல்மஷானை கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை நாட்டில் போக்குவரத்து சிக்கலை அதிகப்படுத்தியுள்ளது என்றும், தொழிலாளர்களுக்காக நியமிக்கப்பட்ட நகரங்கள் உட்பட புதிய குடியிருப்பு நகரங்களை நிறுவுவதில் கிடைமட்ட நகர்ப்புற விரிவாக்கம், அதிக செலவு மற்றும் தற்போதுள்ள நெடுஞ்சாலை வலையமைப்பை மேம்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றையும் கமல் ஒரு செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு பல்வேறு வகையான பொது போக்குவரத்து திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவது அவசியம் என்றும் அவர் நம்புகிறார். இது ஏராளமான பொருளாதார, சமூக நடத்தை மற்றும் சுற்றுச்சூழல் நகர்ப்புற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. குவைத் மெட்ரோ திட்டத்திற்கான பாதை மற்றும் சரியான பாதையை ஒதுக்குவதற்கும் அங்கீகரிப்பதற்கும் நடைமுறையில் 2011இல் குவைத் மாநில பொது போக்குவரத்திற்கான மாஸ்டர் பிளானுக்கு தகவல் தொடர்பு அமைச்சகம் ஆரம்ப ஒப்புதலை வழங்கியதன் மூலம் தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல
குவைத்தோட மனித வளத்திற்கான பொது ஆணையகம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மதிய வேளைகளில் திறந்தவெளி பகுதிகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறித்து நீங்கள் புகாரளிக்க 2493369192 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக நீங்கள் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அதல்யா பகுதியில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணி அமைச்சகத்தின் தீவிர பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல ஈரான் மற்றும் இஸ்ரேல் இருவரும் இடைநிறுத்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நான் இஸ்ரேலுடனும் மகிழ்ச்சியாக இல்லை, ஈரானுடனும் மகிழ்ச்சியாக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு புறப்பட்ட போது ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I'd never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. You know, when I say, okay, now you have 12 hours, you don't go out in the first hour and just drop everything you have on them. So I'm not happy with them. I'm not happy with Iran either. But I'm really unhappy if Israel's going out this morning because of one rocket that didn't land, that was shot, perhaps by mistake, that didn't land. I'm not happy about that. You know what? We basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what the they're doing. Do you understand that? அதேபோல காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் பாலஸ்தீன மக்கள் 79 பேர் பலியானதாகவும் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை 56,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.